பாரு இவளுங்க. இந்த கொசு வேற கச்சினே இருக்கு. சே, இங்க ஒத்தி பூச்சி கிள்ளின்னு இருக்கே, அவளுக்கு கொசு கடிக்குதான். ஏய் சிவானி ஏந்திரி. அங்கதான் நல்லா கீறி விடுமா. உன்ன இவளுங்கெல்லாம் இப்படி எழுப்பக்கூடாது. இரு வர. இவளுங்கெல்லாம் வாயில எழுப்பக்கூடாது. இவளுங்க போற கொரட்ட சத்தத்தை கேட்டு எருமை மாடே பயந்து ஓடிடும் போல. ஐயோ பேய் நச்சிச்சி காப்பாத்துங்க. எதுக்குமா காலங்காத்தால இப்படி கரண்டி தூக்கி வந்து பேய் மாதிரி நின்னு இருக்க? எவ்வளவு நேரம் நீ உன்னை எழுப்புறது? என்ன மட்டும் ஏமா எழுப்பி நிக்க? இங்க ஒருத்தி எப்படி இப்ப பண்ணி மாதிரி தூங்குறா பாரு. அம்மா யார் இது? பொம்பளை பிள்ளைங்களா காலையில எழுந்து படிக்கலாம் வேலை செய்யலாம் இல்லாம இவ்வளவு நேரம் வரையும் தூக்கம் உங்களுக்கு. இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானம்மா? ஸ்கூல் லீவுனா காலையில சீக்கிரமா எழுந்து கூடாது படிக்க கூடாதுன்னு என்ன ரூல்ஸ் இருக்கா என்ன? படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா வாங்க லீவு தானே இன்னைக்கு வந்து ஒத்தி சாமான் தொலைக்கு ஒத்தி வந்து துணி தோயி வீட்டில் நிறைய வேலை இருக்கு ஒட்டை அடிக்கணும் ஏந்து வாங்க. இதுக்கு பேசாம நம்ம புக் எடுத்த பச்சிலாண்டி. இங்கேயே உட்காந்துக்காம ஏந்து போய் பல்லு வலிக்கிட்டு சீக்கிரம் வரணும். நான் வந்து பார்ப்பேன். எவனா மறுபடியும் தூங்கு அப்புறம் இருக்கு பாரு. சரி போ வரோம். காலையில பொழுது எரிஞ்சா மட்டும் நம்ம அம்மா ஏண்டி இப்படி பேய் மாதிரி மாறிட்டாங்க? எல்லா அம்மாவும் இப்படிதான் போலடி. நம்ம அத்தை ஜென்மத்தில் பிறக்கும் போது இந்த வீட்டில் பிறக்கவே கூடாது, வேற வீட்டில் எங்கன்னா பிறந்துடணும்டி. ஆமா வா போய் பல்லு வளர்க்கலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு ரவுண்டு வந்து உதவ வாங்கணும். ஆமா வா போலாம். இங்க பத்தியா நம்ம பூச்செடியில் நிறைய பூ பூத்துருக்கு. ஆமா ரொம்ப அழகா இருக்குல்ல கலர் கலரா. இதுல இருக்க பிங்க் கலர் பூ ஃபுல்லா என் பூ ஓகேவா? அதுல இருக்க ரெட் கலரும் எல்லோ கலரும் எந்து. அப்ப இந்த ஒயிட் கலரும் எந்து. பல்லு வளர்க்க போனீங்களா இல்லையா? வளக்கிட்டோம். காலையில இந்த காப்பி குடிக்க சுகம் இருக்கு. அப்பா காப்பி குடிச்சாதான் மூளையே வேலை செய்யுது. ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய். நம்மளுக்கு அப்படி சமைச்சு யார் கொடுக்க போறாங்க? நம்மளே தான் சமைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் திங்கக்கிழமை இருந்தாலும். அம்மா இங்கதான் இருக்காங்களா? வாங்க 2 பேரும் காப்பி குடிச்சிங்களா? குடிச்சிட்டோம்மா. அம்மாக்கு அது 2 சாமான் மட்டும் தொலைக்கி கொடுங்கம்மா. வேலை செய்யணும் மட்டும் அம்மாக்குமான்றாங்க பத்தியா? இல்லைன்னா ஏண்டி வாடி போடின்னு சொல்லுவாங்க நம்மள. அவ்வளோ தொலைக்க சொல்லுங்கம்மா, நல்லா தொலைக்க மாட்டேன். என்ன மட்டும் காலையில் தண்ணியில் கை வைக்க ஜில்லுன்னு. காலையில் தண்ணியில் ஜில்லுன்னு கை வைக்க மாட்டீங்களா? சரி விடு வெயில் எப்போ வருதோ வரட்டும். அப்புறம் சாமான் தொலைக்கி என்ன அப்புறமா டிஃபன் செஞ்சுக்கிறோம்மா. மத்தியானம் ஒன்று ஆகட்டும் டிஃபன் சாப்பிடலாம். யாருன்னா எப்பன்னா சமைச்சிக்கணும்ப்பா. நான் மேகி செஞ்சு சாப்பிட போறேன். மரத்து மேலே பெரிய குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா. ஆமா மேகி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல, இன்னைக்கு மேகி செஞ்சிடலாம். இங்க பாரு நான் வரைச்சி வச்சுக்கிறேன். மேகி கீக்கெல்லாம் யாருக்கும் வாங்கி தர முடியாது. இட்லி சுட்டுட்டு சட்னி அரைக்க வேண்டியதா. மேகி நீங்க செஞ்சு தரது எவ்வளோமா? நாங்களே செஞ்சுக்கிறோமா. கிச்சன் எல்லாம் யாரும் அமக்கலம் பண்ணக்கூடாது சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா தொடச்சி வச்சுருக்கிறேன். செய்யறதா வெளியில வச்சு செய்யுங்க. அப்படியே எனக்கும் சேர்த்து செஞ்சு கொடுங்க. இப்போதான் யாரும் மேகி வேணா ஒன்று வேணா இட்லி சொல்லலாம்னு சொன்னாங்க. மேகின்னு சொன்னோன்னே நாங்கள் செஞ்சு தரோம்னு சொன்னோன்னே எனக்கு வேணும்னு சொல்றீங்களா? உஸ்தாரதாம்மா நீங்க காசு கொடுங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அங்கே டிவி சோஷியல் வச்சுக்கிறேன் பாரு. 3 பாக்கெட் வாங்கிக்கோ. அப்பாவுக்கு வந்து பழுது இருக்கு சாப்பிட வராது. நம்ம 3 பேருக்கு மட்டும் மேகி வாங்கிக்கோ. கேரட் பீன்ஸ்லாம் இருக்குல்ல? இருக்கு 2 போதில்ல? போதுமா சும்மா வாசனைக்கு தான். போதும். அது கூட கொஞ்சோண்டு சேமியா போட்டுக்கண்டி. அப்பதான் பத்தம். ஐயோ அது கூட சேமியா போடக்கூடாதுமா, டேஸ்ட் மாறிடும். ஏண்டி அது தம்மு துண்டு இருக்கண்டி பாக்கெட்ல. வயிறு ரொம்பது வாய ரொம்பாது. எப்படி பத்தம்? இட்லினா ஒரு 4 இட்லி சாப்பிட்டா கூட வயிறு ரொம்பும். மேகி தம்மு தூண்டு தான் இருக்கும். எப்படி வயிறு ரொம்பா? அது கூட கொஞ்சம் முட்டைலாம் போட்டுக்கலாமா. முட்டைலாம் போட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நல்லா டேஸ்டா இருக்கும். சூப்பரா சிக்கனமா எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு பார்க்காதீங்க. எப்படி என்ன வந்து எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறத காலி பண்ணி என்னை இப்படி கடங்காரி ஆக்கலாம். இதே பார்த்து யோசனை இருக்குன்னு இது போட்டா நல்லா இருக்கும் அது போட்டா நல்லா இருக்கும்னு சிக்கனமா எதையும் செஞ்சிடாதீங்க. டேஸ்டா வேணும். அப்போ எதுவுமே வீட்டில் இருக்கிற எதுவுமே காலி ஆகக்கூடாதுன்னா அப்போ எப்படி எதை செய்யறது? எப்படியோ ஒன்று செஞ்சு சீக்கிரமா கொடுங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அடுப்பு மட்டும் பற்ற வச்சு கொடுங்கம்மா, மற்றதெல்லாம் நான் செஞ்சிடறேன். சரி இரும்பு அடுப்பு உள்ள எடுத்துன்னு அந்த கடையில் எடுத்துன்னு நான் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வந்து வை. டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களே செஞ்சு தரீங்களா? ஆமா நான் தான் செய்ய போறேன். எல்லாரும் கூட ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதா? சேமியா போன மாதிரி செய்யலாம். சேமியாக்கு பதில் மேகி போட போறேன் அவ்வளவுதானே. இன்னைக்கு அம்மா சொத்தப்ப போறா பாருங்க. நான் சொல்றேம்மா எப்படி செய்யுதுன்னு. அதே மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பரா இருக்கும். போ அடுப்பு எத்தனை. இந்த அம்மா உட்காந்து எடுத்து விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. இது எத்தனை அது எத்தனை உட்காந்து எடுத்துலேருந்து சொல்றாங்க பாரு. அடுப்பு நல்லா பத்திச்சு. சீக்கிரம் கடாயத்து தீ போதே. ஐயோ நான் மரத்து ஏறி உட்காந்துருக்கேன். நேரம் கரெக்டாக என்கிட்ட தான் வருது. இப்போ எப்படி கீழே இறங்குதுன்னு தெரியலையே. இந்தம்மா கடாய். குடு கழுவி எத்தனை வந்தியா? அது கழுவி தான் வச்சிருந்தது. சாமா கழுவி வச்சிருந்தாலும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி தான் யூஸ் பண்ணணும். சமைக்கும் போது சாப்பிடும் போதெல்லாம் அப்படியே இருந்தால் அதில் தூசி தும்பு ஏதாவது இருக்கும். சரி கையிலே தொடச்சிக்கிறேன். இப்போ கடையில் எனக்கு சூடு வச்சு போறீங்கம்மா. உன்னை யார் மரத்து மேலே ஏறி உட்காந்து இறங்கிக்கல.
மேகி ரெடியான பிறகு தான் இறங்குவேன். அப்போ சூடு வாங்கி நான் அங்கே உட்கார். மா நான் போய் மற்ற பொருள் எடுத்துன்னு வந்துடுறேன். போ போ. பொரியல் சேர்த்து கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கட் பண்ணி தர மாட்டாங்க. மேகிக்கு மட்டும் எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வந்துருக்கா பத்தியா? ஆளுங்க எல்லாம் கில்லடிங்களாச்சே. மா எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டேம்மா. ஐயோ ரெண்டே 2 முட்டை எடுத்துனோடனே அட்டையோட தூக்கி வந்திருக்காளே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுக்கு. பத்திரமா இறக்கடி. கடாய் நல்லா சூடாயிடுச்சுமா. முதல்ல அந்த பட்டர் எடுத்து போடு கடாயில. பட்டர்னா வெண்ணையா? ஆமா வெண்ணெய் தான். எடுத்து போடு சீக்கிரம், தீயுது பாரு. சீக்கிரம் ஓடி போய் ஒரு கரண்டி எடுத்துன்னு வாடி. ஆமாம் கரண்டி எடுக்கவே மறந்துட்டு இருக்கோம். இந்தாம்மா கரண்டி. குடு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து அதில் போடுமா சீக்கிரம். ஏடி கடுகு கருவேப்பிலை இன்னும் போடல? மா உன்னை மேகி செய்ய சொன்ன பத்தியா? அது எங்க தப்பு தான். மா அதெல்லாம் போடக்கூடாதுமா. இப்போ வந்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கவும். அம்மா தான் பசங்களுக்கு சமைக்க சொல்லி தருவாங்க. இங்க வந்து பசங்க வந்து அம்மாக்கு மேகி செய்ய சொல்லி தருதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? மா அந்த கேரட் பீன்ஸ் போடுங்கம்மா. போட்டுருவேன். போடுங்க. கேரட் பீன்ஸ் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மா அது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுமா. இது செய்யறதுக்கு நீங்க எப்படி கத்துக்குனீங்க? நாங்க தான் போன்ல பார்த்து கத்துக்கணுமே. நீங்க எப்பனாவது எங்களை விட்டுட்டு போவீங்களா வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு? அப்ப நாங்க வந்து இதுதான் செஞ்சு சாப்பிடுவோம். ஓஹோ, அதான் நான் செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குமா? இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறீங்க நீங்க. மா என்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். சரி வதங்கிடுச்சு கேரட் பீன்ஸ் நல்லா. இப்போ என்ன பண்ணா? இப்போ வந்து மசாலா போட்டுக்குங்க. மசாலா போட்டு 2 வதக்கிட்டு தண்ணி ஊத்துங்க. இந்த மசாலா பொடி தானே? ஆமாம் அதம்மா மேகி மசாலா போடுங்க. 1 ஸ்பூன் போடுங்கம்மா போதும். போட்டாச்சு. 2 கலந்து இப்போ தண்ணி ஊத்துங்கம்மா. ஏன்னா இந்த சேமியா எப்படி போடுறது? ஐயோ அந்த சேமியான்னு சொல்லாதீங்க, அது பேர் மேகி. சரி அதை எப்போ போடுறது? தண்ணி நல்லா கொதிக்கும் இல்லையா, அப்போ போடணும். அது டக்குன்னு 2 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். அப்போ முட்டை? மா அது இறக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை உடச்சி ஊற்றி கலரி இறக்கணும்மா. அவ்வளோதாம்மா முடிஞ்சதுமா. சரி தண்ணி கொடு. இந்தாங்கம்மா. போதுமான்னு பாரு. ஏய் பாருடி எனக்கு இங்கேருந்து சரியாவே தெரியல. போதும். மா கொஞ்ச நேரம் சேர்ல உட்காருங்கம்மா. அது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு அந்த காயில வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மேகி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் சேர்ல உட்காரலாம். பரவாயில்ல, இது ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிடுதுல? ஆமாம்மா சீக்கிரமா ரெடி ஆயிடும்மா. இது தினமும் சாப்பிடக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னா பரவாயில்ல. தினமும் சாப்பிட்டாச்சு உடம்புக்கு கெடுதல். ஆமா தினமும் வாங்கி கொடுத்தா நீங்க மறு வேலை பார்ப்பீங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுடி. மேகி போட்டுடலாமா இப்போ? நீங்க உட்காருங்கம்மா, நான் போடுறேன். நல்லா 2 உடச்சு போடுறே. அப்படியே முழுசா போட்டுறாத. உட்காந்துனே எப்படி பேசுறா பாருமா சட்டாம. நீ வாய முடி, எனக்கு தெரியும். வாசனையே சூப்பரா இருக்கு. எங்கடி எனக்கு வாசனையே வரலையேடி. இன்னும் ஹைட்டாவே ஏறி உட்காந்துக்கு வாசனை வரும் உனக்கு. நல்லா காய் விடுறி, அடி பிடிக்க போதே. மேகி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. இன்னும் முட்டை உடச்சி ஊற்று 2 கலர்னா முடிஞ்சிச்சு வேலை. சாப்பிட வேண்டி தான். ஏய் போய் தட்டில் எத்தனாடி போற நீ முதல்ல அடுப்புல இருந்து இறக்கடி. நானே எப்படி இறங்குதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். முட்டையை பார்த்து ஊத்து, தோல்ல ஊந்துற போதே. முட்டை போடல? 3 முட்டை போதுமா? போதும்டி, நம்ம 3 பேர் தானே. 3 முட்டை போதும். ஏன் நிறைய முட்டை தான் வச்சிருக்கீங்க, ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஊத்துங்களா? நாளைக்குலாம் வேணாம். போதும் 3 போதும். அவ்வளோதான்மா, சூப்பராக மேகி ரெடி ஆயிடுச்சுமா. சாப்பிடலாமா? சரி அடுப்பு ஆஃப் பண்ணிடு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சுமா. சீக்கிரம் தட்டில் போட்டு எடுத்துமா. இந்தம்மா ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்களா? செஞ்சு முடிச்சு உங்களுக்கு தட்டில் வந்து போட்டு எடுத்து வந்து கொடுக்கணுமா? அடி வாங்க, ஓடி போய் தட்டி எடுத்துணுமா? நம்மளே தான் எல்லா வேலையும் வாங்குறாங்க. அப்படி என்ன வேலை செஞ்சு நிற்கிற நீ? அம்மாக்கு மேகி எப்படி செய்யுது நான் சொல்லி கொடுத்தேன். இவ இன்னைக்கு அடி வாங்க போறாமா? சரி சண்டை போடாதீங்க. சூடா வந்து தட்டில் போட்டு எடுத்துவாங்க. அம்மா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நிற்கேன். நான் ரொம்ப நேரம் உட்கார முடியல. கீழே உட்காந்துக்கலாம். ஆளுக்கு ஒரு கரண்டி வைக்கலாம். போதுமா? போதும். நீ ஒரு தட்டில் போட்டு உட்காந்து சாப்பிடு. எப்படி இருக்குமா? டேஸ்டா இருக்கா? நல்லா சூப்பரா தான் இருக்கு. மிச்சர்ல செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது மிச்சரா? ஆமாடி, வாசனை எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு. நாங்க வந்து இப்போ மேகி சாப்பிட போறோம். உங்களுக்கு வேணா வாங்க, நிறைய இருக்கு கடையில. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா? ஓகே, பை. அம்மா யார்கிட்ட பேசுனக்கா? நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், சாப்பிடலாம்.